இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க எப்படி எல்லாம் இருந்தாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? பணத்தை கொடுத்தோம், என்ன பண்ணல? மீட்கல. வெள்ளிய பொண்ணம் கொடுத்து நம்மள மீட்கல. அவருடைய ஜீவனையே கொடுத்து இலவசமா மீட்டிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம ஒரு பொருளை வாங்கணும்னா கூட காசு கொடுக்கணும், ஒரு வீடு வாடகை எடுக்கணும், எல்லாமே நீங்க எல்லாத்தையும் ஒரு பொருள் கொடுத்து தான் வாங்க முடியும். ஆனா ரட்சிப்பை பணம் கொடுத்து நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, வாங்க முடியாது. ஆண்டவராகிய ரட்சகர் இலவசமா கொடுத்திருக்கிறார் ரட்சிப்பை. அந்த ரட்சிப்புல நம்ம வாழ்ந்து கொண்டு ஆண்டவருக்கு உண்மை உள்ள அவரை தேடி நம்ம ஆராதித்து அவரே நம்ம சாட்சியா வைக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு நம்மளை தொட்டு இருக்கிறார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார். இயேசு நமக்குள்ள இருக்கிறார் என்று உங்களுக்குள்ள எப்பொழுது நம்ம என்ன செய்யணுங்க? விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கணும். நம்ம ஆண்டவராகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒருவர்னாலதான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும், நம்மளை நீதிமானா ஆக்க முடியும். அது இலவசமாய் பாருங்க ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம யார் மேல மீட்கப்பட்டிருக்கிறோங்க? King of Kings, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரால நம்ம என்ன பண்ணிருக்கிறோங்க? மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர் ராஜாவா மீண்டும் வரப்போகிறாரு. ஹல்லேலூயா. அந்த கிங் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஜீசஸ் கிங் என்ன பண்ண போறாருங்க? மீண்டும் வரப்போகிறார். அந்த ரட்சிப்பின் பாத்திரத்துல இருக்கிறவர்கள் என்ன பண்ண போறாருங்க? அலசி ஆராய்ந்து அவருடைய பக்கமா எடுத்துக்கொண்டு நின்று நமக்கெல்லாம் ஒரு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கு ஒரு ஜீவ கிரீடம் இயேசு. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, ஜீவ கிரீடம் நமக்கு இயேசு, ஜீவ கிரீடம் இயேசு, ஜீவ கிரீடம் இயேசுவா இருக்கிறாரு. அப்ப நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பதற்கு இயேசு இலவசமா நமக்கு என்ன பண்ணிருக்கிறாருங்க? அவருடைய கிருபையினால நம்மளை ரட்சித்து மீட்டிருக்கிறார். அந்த தேவன் இன்றும் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோட கூட இருக்கிறேன். கலங்காத, பயப்படாத, அந்த ரட்சகரை நீ ஏற்றுக்கொள், விசுவாசி, நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த ரட்சகரை விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து நம்மளை மரித்து உயிர்த்தெழுந்தாரு, மரிச்சாரு. அதை நம்ம விசுவாசிக்கணும். நம்முடைய ஜீவனோட நாளெல்லாம் ஒரு மேல விசுவாசமா இருக்கணும். அதுதான் உண்மை உள்ள ரட்சிப்பா இருக்கு. எந்த போராட்டம், சண்டை, வேதனை, துன்பங்கள் வந்தாலும் இயேசுவை விட்டு நம்ம விலக கூடாது. அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த ரட்சிப்புல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்னை மீட்கிறவர் இயேசு ஒருவர் தான், என்னை மீட்ட இயேசு ஒருவர் தான் என்று நீங்க உங்களுக்குள்ள அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை மீட்ட தேவன் யாருங்க? ஆண்டவராகிய ரட்சகர் இயேசு. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர்? ஆமென் சொல்லலாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் கர்த்தரும் ஆண்டவரா இருக்கிற ரட்சகர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நாம் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரை என்னை மீட்டதற்காக நன்றி, இலவசமா என்னை ரட்சிப்பதற்காக நன்றி அப்பா. இலவசமா என்னோட கூட இருந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கலாம். நன்றி ராஜா, நன்றி ராஜா.